ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க, இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ணிடலாம். அதுவும் இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லைங்க, இதிலேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ஈஸியான குயிக்கான டேஸ்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கீங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே 2 வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பின்னாடி இதில் நம்ம 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை கூட வதங்கின பின்னாடி இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக மட்டும்தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதையே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம இது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆக விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து இதோட பச்சை வாசம் எல்லாம் போய் கொஞ்சம் திக்காய் ரெடியாகி வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி கொதித்த பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாங்க. மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னாடியே. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா இட்லி தோசை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை சைட் டிஷ்ஷாக. அது மட்டும் இல்லைங்க, இட்லிக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.